ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 11th தமிழில் இதழாளர் பாரதி அப்படின்னு ஒரு லெசன் ஒன்று இருக்குது. அந்த லெசனில் இருக்கக்கூடிய ஷார்ட் நோட்ஸை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி வாங்க இப்போ டாபிக் உள்ள போகலாம். காலம் 11/12/1882 12/9/1921 வரைக்கும் தான் பாரதியாருடைய காலகட்டம். இவருடைய பெற்றோர்னு எடுத்துக்கிட்டோன்னா சின்னசாமி மற்றும் லக்குமி அம்மாள். பாரதியாரோட மனைவி செல்லம்மா. செல்லம்மையோட புனைப்பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணம்மா மற்றும் வள்ளி. இந்த 2 பேர்கள் தான் செல்லம்மாக்குரிய புனைப்பெயர்கள். பாரதியாருடைய முக்கியமான பணி நம்ம எல்லாருக்குமே தெரியும். கவிஞர், கட்டுரையாளர், கதையாசிரியர், இதழாளர், அரசியல் அறிஞர், ஆன்மீகவாதி. இது எல்லாமே பாரதியாருடைய முக்கியமான பணிகள். இவர் பார்த்தீங்கன்னா எட்டயபுர சமஸ்தானத்தில் பணிபுரிஞ்சிருப்பார். மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியிருப்பார். அடுத்ததாக இவர் பணியாற்றிய முக்கியமான இதழ்கள் மொத்தமாக 7 கொடுத்துருக்காங்க. சுதேசமித்திரனில் உதவி ஆசிரியராக பாரதியார் பணியாற்றியிருப்பார். சக்கரவர்த்தினி, இந்தியா, பாலபாரதி அல்லது யங் இந்தியா, விஜயா, சூரியோதயம், கர்மயோகி. இந்த இதழ்களில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பாரதியார் பணிபுரிஞ்சிருப்பார். அடுத்ததாக பாரதியின் படைப்புகள் வெளிவந்த இதழ்கள், அதாவது பாரதியாருடைய படைப்புகள் எந்தெந்த இதழ்களில் வெளிவந்துச்சுன்னு கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 இதழ்கள் கொடுத்துருக்காங்க. எப்பொழுதுமே நீங்கள் படிக்கும் போது என்ன பண்ணுங்கள், எத்தனை நம்பர்ஸ், அதாவது கவுண்டிங் எவ்வளோ படிக்கிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் நமக்கு ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு அந்த கவுண்டிங் தெரியலைன்னா ஒரு சில இதை கூட நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த மாதிரி பணியாற்றிய இதழ்கள்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7. பாரதியாருடைய படைப்புகள் வெளிவந்த இதழ்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா 6. சர்வஜனமித்திரன், ஞானபானு, காமன்வீல், கலைமகள், தேசபக்தன், கதாரத்னாகரம். இந்த இதழ்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பாரதியாருடைய படைப்புகள் வெளிவந்திருக்கு. பாரதிக்கு மகாகவி என்ற பட்டத்தை வழங்கியவர் வேரா. அடுத்ததாக பாரதியாருடைய புனைப்பெயர்கள் மொத்தமாக 15 கொடுத்துருக்காங்க. இலசை சுப்பிரமணியன், சாவித்ரி, சீசு செல்லப்பா. திரும்பவும் ஒரு தடவை இது வரைக்கும் பார்த்ததை நம்ம ரீகால் பண்ணிடலாம். பாரதியாருடைய காலகட்டம்னு எடுத்துட்டோன்னா 11/12/1882 12/9/1921 வரைக்கும் தான் பாரதியாருடைய காலம். அவருடைய பெற்றோர்கள் சின்னசாமி மற்றும் லக்குமி அம்மாள். மனைவி செல்லம்மா. செல்லம்மாக்குரிய புனைப்பெயர்கள் 2 கொடுத்துருக்காங்க, கண்ணம்மா மற்றும் வள்ளி. பாரதியாருடைய முக்கியமான பணிகள்னு எடுத்துட்டோன்னா கவிஞர், கட்டுரையாளர், கதையாசிரியர், இதழாளர், அரசியல் அறிஞர், ஆன்மீகவாதி. இவர் பார்த்தீங்கன்னா எட்டயபுர சமஸ்தானத்தில் பணிபுரிஞ்சிருப்பார். அதோடு இல்லாமல் மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியிலையும் தமிழாசிரியராக பாரதியார் பணிபுரிந்திருப்பார். இவர் பணியாற்றிய இதழ்கள் மொத்தமாக 7 கொடுத்துருக்குறாங்க. சுதேசமித்திரன் இதழில் உதவி ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். சக்கரவர்த்தினி, இந்தியா, பாலபாரதி அல்லது யங் இந்தியா, விஜயா, சூரியோதயம், கர்மயோகி. இந்த இதழ்களில் பாரதியார் பணிபுரிஞ்சிருப்பார். அடுத்த ஹெட்டிங் பாரதியாருடைய படைப்புகள் எந்தெந்த இதழ்களில் வெளிவந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா மொத்தமாக 6 கொடுத்துருக்காங்க. சர்வஜனமித்திரன், ஞானபானு, காமன்வீல், கலைமகள், தேசபக்தன், கதாரத்னாகரம். அடுத்ததாக பாரதிக்கு மகாகவி அப்படிங்கிற பட்டத்தை வழங்கினது யாருன்னு கேட்டாங்கன்னா வேரா. இவருடைய புனைப்பெயர்கள் மொத்தமாக 15 கொடுத்துருக்காங்க. இலசை சுப்பிரமணியன், சாவித்ரி, சீசு செல்லப்பா, வேதாந்தி, நித்யதீரர், உத்தம தேசாபிமானி, ஷெல்லிதாசன், காளிதாசன், சக்திதாசன், ரிஷிகுமாரன், காசி, சரஸ்வதி, பிஞ்சு காளிதாசன், செல்லம்மா, கிருஷ்ணன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாரதியாருடைய புனைப்பெயர்கள். அடுத்ததாக கருத்துப்படங்களையும் கேலி சித்திரங்களையும் முதலில் வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான். தமிழ் இதழியல் துறையில் முதலாக கருத்துப்படங்களை வெளியிட்டவர் பாரதியார். அடுத்ததாக லண்டன் பஞ்ச் மற்றும் ஹிந்தி பஞ்ச் அப்படிங்கிற இதழில் பாரதி கண்ட கருத்துப்பட இதழ்களை வெளியிட்டிருக்காங்க. பாரதி நடத்த விரும்பிய கருத்துப்படங்களை கொண்ட இதழ் சித்ராவளி.
கருத்துப்படங்கள் வெளிவந்த இதழ்கள் மொத்தமாக 2, இந்தியா மற்றும் விஜயா. அடுத்ததா பாரதியாரிடம் துணை ஆசிரியராக பணியாற்றியவர்கள் மொத்தமாக 6 பேர் கொடுத்துருக்காங்க. பிபி சுப்பையா, ஹரிஹரர், என் நாகசாமி, வே ராமசாமி, பரளி சீசு நெல்லையப்பர், கனகலிங்கம். திரும்பவும் பார்த்துடலாம். பாரதியாருடைய புனைப்பெயர்கள் மொத்தமாக 15 கொடுத்துருந்தாங்க. வேதாந்தி, நித்யதீரர், உத்தம தேசாபிமானி, ஷெல்லிதாசன், காளிதாசன், சக்திதாசன், ரிஷிகுமாரன், காசி, சரஸ்வதி, பிஞ்சு காளிதாசன், செல்லம்மா, கிருஷ்ணன். நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக நான் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லார்ட்டையும் 6th-லேருந்து 12th வரைக்கும் தமிழ் புக் இருக்கும். புக்கில் படிக்கிறத விட நம்ம இந்த மாதிரி நோட்ஸாக எடுத்து வச்சு படிச்சுட்டோன்னா நமக்கு ரொம்பவே அது ஈஸியாக இருக்கும். புக்கில் என்ன தான் நம்ம ஹைலைட் பண்ணி படித்தாலும் நெக்ஸ்ட் டைம் படிக்கும் போது பார்த்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மறந்துடும். இதே நீங்கள் நோட்டில் எழுதி வச்சு படிக்கும் போது நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கருத்து படங்களையும் கேலி சித்திரங்களையும் வெளியிட்டார். தமிழ் இதழியல் துறையில் முதலாக கருத்து படங்களை வெளியிட்ட பெருமை யாரை சேரும்னு பார்த்தீங்கன்னா பாரதியாரையே சேரும். பாரதி கண்ட கருத்து படங்கள் மொத்தமாக 2 சொல்லியிருக்காங்க. லண்டன் பஞ்ச், ஹிந்தி பஞ்ச். பாரதி நடத்த விரும்பிய கருத்து படங்களை கொண்ட இதழ் சித்ராவளி. கருத்து படங்கள் வெளிவந்த இதழ்கள் மொத்தமாக 2, இந்தியா மற்றும் விஜயா. பாரதியாரிடம் துணையாசிரியராக பணியாற்றியவர்கள் 6 பேர். பிபி சுப்பையா, ஹரிஹரர், என் நாகசாமி, வே ராமசாமி, பரளி சீசு நெல்லையப்பர், கனகலிங்கம். தமிழ் இதழ்களில் தமிழ் ஆண்டு, திங்கள், நாள் ஆகியவற்றை முதலாக குறித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான். அதாவது டேட்டு, மந்த்து, வருஷம் இது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி இதழ்களில் அந்த முறையை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான். பெண்களுக்காக தமது சக்கரவர்த்தினி இதழில் வெளியிட்ட குறள் வெண்பா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்மை அறிவுயர பீடோங்கும் பெண்மைதான் உண்மையுற ஓங்கும் உலகு. இந்தியா இதழ் வெளியிடப்பட்ட நிறம் அதாவது இந்தியா அப்படிங்கிற இதழ் என்ன கலரில் பிரிண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு வண்ணத்தில் தான், அதாவது ரெட் கலரில் தான் பிரிண்ட் பண்ணாங்க. அந்த ரெட் கலர் எதை இண்டிகேட் பண்ணுன்னா புரட்சியையும் விடுதலையும் குறிக்கக்கூடியதான் அந்த சிவப்பு நிறம். தமிழ் இதழ்களில் தமிழ் தலைப்பிடுவதற்கு பாரதியே முன்னோடி. அதாவது தமிழ் இதழ்கள் இருக்குல்ல, அந்த இதழ்களில் தமிழில் தான் ஹெட்டிங் இருக்கணும் அப்படின்னுக்கு ஒரு முன்னோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான். தலைப்பிடலை மகுடமிடல் என்று பாரதி கூறினார். அதாவது ஹெட்டிங் கொடுக்குறோம்ல, அந்த ஹெட்டிங்கை மகுடமிடல் அப்படின்னு தமிழில் சொன்னது யாருன்னா பாரதியார் தான். 1905லேருந்து 1907 வரைக்கும் சக்கரவர்த்தினி இதழில் ஆங்கிலம் கலந்த தலைப்பையும் பாரதி பயன்படுத்தினார். அதாவது இந்த 1905லேருந்து 7 வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் சக்கரவர்த்தினி அப்படிங்கிற இதழில் ஆங்கிலம் கலந்த தலைப்பையும் பாரதி ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. பாரதியாரின் சிறப்பு பெயர்கள் மொத்தமாக 6 கொடுத்துருக்காங்க. பாட்டுக்கொரு புலவன், சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன், நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா. இந்த ரெட் கலரில் எழுதியிருக்கல்ல, இந்த 5 சிறப்பு பெயர்களையும் பாரதிக்கு வழங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். அடுத்ததாக உரைநடை நூல்கள் 2 கொடுத்துருக்காங்க. சந்திரிகையின் கதை, தராசு. காவியங்கள் 2, குயில் பாட்டு மற்றும் பாஞ்சாலி சபதம். நிறையா உரைநடை நூல்கள் இருக்குது. பட் நமக்கு இந்த 11th புக்கில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸை தான் நான் நோட்ஸாக எடுத்திருக்கேன். இதோடு நீங்கள் பாரதியாரை பற்றி மற்ற 6th-லேருந்து 10th வரைக்கும் எங்கே படித்தாலும் நீங்கள் இந்த நோட்ஸோட ஜாயின் பண்ணி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். திரும்பவும் ஒரு தடவை பார்த்துடலாம். அதாவது தமிழ் இதழ்களில் முதல்ல வருஷம், என்ன கிழமை, அதோட சேர்த்து என்ன நாள், அதாவது டேட்டு, மந்த்து, இயர் இதை மென்ஷன் பண்ணி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான். அதாவது இந்த மாதிரி தான் எழுதணும் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் கொண்டு வந்தது பாரதியார் தான். அவரை ஃபாலோ பண்ணி தான் அடுத்தடுத்து வந்தவங்கெல்லாம் என்ன ஆண்டு என்ன டேட்டில் எழுதுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. பெண்களுக்காக தமது சக்கரவர்த்தினி இதழில் அவர் வெளியிட்ட குறள் வெண்பா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்மை அறிவுயர பீடோங்கும் பெண்மை தான் உண்மையுற ஓங்கும் உலகு அப்படின்னு பெண்களை பற்றி அவர் எழுதியிருப்பார். இந்தியா அப்படிங்கிற இதழ் என்ன கலரில் வெளியிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் யூஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. அந்த ரெட் கலர் எதை இண்டிகேட் பண்ணுன்னா புரட்சியையும் விடுதலையும் குறிக்கக்கூடியதான் அந்த சிவப்பு கலர்.
தமிழ் இதழ்களில் தமிழ் தலைப்பிடுவதற்கு யார் முன்னோடின்னு கேட்டாங்கன்னா பாரதியார் தான் முன்னோடி. அந்த தலைப்பிடுதல், அதாவது தலைப்பிடுதல்னு ஒன்றும் கிடையாது, ஹெட்டிங் இருக்குல்ல, அந்த ஹெட்டிங்கை வந்து மகுடமிடல் அப்படின்னு அழைத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான். 1905 7 வரைக்கும் சக்கரவர்த்தினி இதழில் ஆங்கிலம் கலந்த தலைப்பையும் பாரதியார் பயன்படுத்தினார். பாரதியாருடைய சிறப்பு பெயர்கள் வந்து பாட்டுக்கொரு புலவன். அடுத்ததாக பாரதிதாசன் வந்து பாரதியாரை எப்படி புகழ்ந்திருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன், நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா. இந்த ரெட் கலரில் எழுதியிருக்க எல்லா சிறப்பு பெயர்களுமே பாரதிதாசன் வந்து பாரதியாருக்கு வழங்கினது. பாரதியார் எழுதிய உரைநடை நூல்கள் வந்து சந்திரிகையின் கதை, தராசு. காவியங்கள் வந்து குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். அடுத்ததா பாரதியாருடைய நீதி நூல்கள்னு எடுத்துட்டோன்னா கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சொடி. வசன கவிதை தமிழில் அறிமுகம் செய்தவர் பாரதியார். அதாவது ப்ரோஸ் பொயட்ரி, ஃப்ரீ வர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த வசன கவிதையை. இதை தமிழில் அறிமுகம் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான். புதுக்கவிதை என்ற வடிவம் உருவாக முக்கிய காரணமாக விளங்கினது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வசன கவிதை தான். ஸோ எல்லாத்துக்குமே முன்னோடி வந்து யாருன்னா பாரதியார் தான். திரும்பவும் சொல்லிடுறேன், பாரதியாருடைய நீதி நூல்கள்னு எடுத்துட்டோன்னா கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி. வசன கவிதையை வந்து தமிழில் அறிமுகம் செய்த பெருமை யாரை சேரும்னு பார்த்தீங்கன்னா பாரதியாரை தான் சேரும். இந்த புதுக்கவிதை என்ற வடிவம் உருவாக முக்கிய காரணமாக இருந்தது இந்த வசன கவிதை தான். ஸோ வசன கவிதையை பேஸ் பண்ணி தான் இந்த புதுக்கவிதையை எழுதியிருக்காங்க. ஸோ வசன கவிதையை தமிழில் அறிமுகம் பண்ணது யார்? பாரதியார் தான். எப்பொழுதுமே இந்த உரைநடை நூல்கள், அப்புறம் இலக்கண நூல்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த நீதி நூல்கள்லாம் நல்லா தெளிவாக படிச்சுக்கிட்டால் மட்டும்தான் நமக்கு ஈஸியாக வந்து அதை வந்து கம்பைன் பண்ணி கொடுத்து கூட கேட்பாங்க. ஒரு 4 ஆப்ஷனை கொடுத்துட்டு இதில் நீதி நூல்கள் எது, உரைநடை நூல்கள் எது, பாரதியாருடைய உரைநடை நூல்கள் எது, இலக்கண நூல்கள் எது, அதோடு இல்லாமல் அவர் நடத்தின இதழ்களும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எந்தெந்த இதழ்களில் ஆசிரியராக, துணை ஆசிரியராக பணியாற்றிருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் நல்லா தெளிவாக படிச்சுக்கிட்டா தான் நமக்கு வந்து கொஷினில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணி கேட்டால் கூட நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ எப்பொழுதுமே ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நோட்ஸ் எடுத்து வச்சு படித்தா மட்டும்தான் நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். என்னதான் நம்ம புக்கில் படித்தாலும் நம்மளாக ஓனாக நோட்ஸ் எடுத்து படிக்கிறது மட்டும்தான் நமக்கு எக்ஸாம் அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே இண்டிவிஜுவலாக நோட்ஸ் எடுத்து பழகிங்க. அப்போ தான் வந்து ரொம்பவே அது வந்து நமக்கு ஈஸியாக புரியும். ஸோ என்னுடைய இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.